Getting back to the Bible on Luke 15 and Luke 16. லூக்கா 15 மற்றும் 16 அதிகாரங்களுக்குள்ளே நாம் திரும்பி வருவோம். When the Bible was written, it did not have chapters and verses. இந்த வேதாகமம் எழுதப்பட்ட பொழுது நாம் இன்றைக்கு பார்க்கிற அதிகாரங்களும் வசனங்களும் ஆகிய பிரிவுகள் அன்றிருக்கவில்லை. It was written like a long letter by Dr. Luke. லூக்கா எழுதின ஒரு நீண்ட கடிதத்தை போலதான் இந்த கடிதம் அல்லது இந்த புத்தகமானது அமையப்பட்டது. So in this we find there are 5 parables that are put together. இந்த அதிகாரங்களிலே 5 உவமைகள் ஒன்றாய் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். It starts with the lost sheep and then moves on to the lost coin. அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளி நாணயம், அதிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. And then we go to the lost son or the prodigal son. பின்பு நாம் பொதுவாக கெட்ட குமாரன் என்று சொல்லப்படுகிற இளைய குமாரனுடைய கதையிற்கு நாம் வருகிறோம். So actually I believe that it is a wrong translation. It is a prodigal son, somebody who wastes the money. பணத்தை விரயமாக்கினவனை நாம் அப்படி சொல்லுவோம். பொதுவாக கெட்ட குமாரன் என்று சொல்வது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. And then we go to the story of the unjust steward. பின்பு அநியாயமான அந்த உக்கிரானக்காரனை குறித்ததான கதையை நாம் பார்க்கிறோம். And finally Jesus taught us the parable about the rich man and Lazarus. பின்பு கடைசியாக ஐஸ்வர்யவான் மற்றும் லாசருனுடைய உவமையை ஆண்டவராகிய இயேசு போதிக்கிறார். So let's start from the third to the fifth parable. மூன்றாம் உவமையிலிருந்து 5ஆம் உவமானத்திற்கு நேரே நாம் கடந்து வருவோம். The prodigal son wasted the father's money. அந்த இளைய குமாரன் பிதா அந்த தகப்பனுடைய சொத்தை அல்லது ஐஸ்வர்யத்தை வியர்த்தமாக்கி போட்டான். Then when we go to the next parable, we find an unjust steward. So can we call him the manager? He is wasting his boss's money. அதுக்கு அடுத்ததாக அங்க அநியாயமாய் இருக்கக்கூடிய அந்த உக்கிரானக்காரன் அவனுடைய எஜமானர் அல்லது அவருடைய மேலதிகாரனுடைய காரியங்களை பணத்தை விரயமாக்கி போடுவதை நாம் பார்க்கிறோம். And finally we come to the story of the rich man who wastes his own money and ultimately loses his own soul. கடைசியாக அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய சொந்த சொத்தையே இழந்து கடைசியில் தன்னுடைய ஆத்துமாவையே இழந்து நிற்கிற கதையை பார்க்கிறோம். To make it more accurate, let us exegete this passage without allowing our minds to work overtime and try to arrive at some conclusion. ஏதோ ஒன்று இந்த காரியம் எல்லாம் சொல்ல வருகிறது என்று நம்முடைய மூளை வைத்து இதை நாம் பயணிக்காமல் அறிந்து கொள்ளாமல் நம் முற்றுமாக பரிசுத்த ஆவியான நமக்கு எது கற்றுக்கொள்ள விரும்புகிறார் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள துணிவோம். So let us listen to someone read Luke chapter 16 verses 1 to 13. லூக்கா 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளிவிடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்டப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவரனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்?
வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். When I first read this parable, I wanted to find out what could be the business of this man, rich man. இந்த உவமை நான் முதலாக வாசித்த பொழுது இந்த ஐஸ்வர்யனுடைய தொழில் என்னவாக இருந்திருக்கும் என்று நான் சிந்திக்க It's ஆரம்பித்தேன். very obvious that he was a businessman, but what sort of a business? அவர் ஒரு தொழிலதிபர், தொழிலை செய்கிறவர் என்று வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் என்ன தொழிலை அவர் செய்திருக்க கூடும்? When you look into the details, it's very obvious that he had a provision store. நீங்க அந்த விவரங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர் பலசரக்கு கடை, பல சாமான் கடையை வைத்திருக்கலாம் என்று எனக்கு தோணுது. Oil is there, wheat is there, even probably rice would be there. So this is what he was doing. அங்கே எண்ணெய் இருக்கு, கோதுமை இருக்கு, நான் நினைக்கிறேன் அரிசி இருந்திருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு கடை வைத்திருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். So handing it over to a manager to take care of the shop, he has been receiving the money, the profits coming out of it. அந்த கடையை பார்த்து கொள்ளும்படி ஒரு மேலதிகாரி இடத்துல கொடுத்து விட்டு அந்த கடையின் மூலமா வரக்கூடிய லாபத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறதா நாம் பார்க்கிறோம். After some time, the rich man gets to know, or he finds out that this man, that is the manager or the unjust steward, is involved in embezzlement. ஆனால் பாருங்க, கொஞ்ச நாள் கழித்து இந்த அதிகாரி, இந்த அநீதியான உக்ரானக்காரன் அந்த பணத்தை கையாடுகிறான் அல்லது பணத்தை சரியாய் கையாளவில்லை என்பதை இந்த எஜமானன் அல்லது தொழிலதிபர் கண்டுபிடிக்கிறதை நான் பார்க்கிறேன். He is not keeping the accounts accurately. He is trying to make some money. சரியான வரவு செலவு கணக்கை அவன் வைக்காமல் அதிலே ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுகிறதை இவன் கண்டுபிடிக்கிறான். So when the rich man gets to know, he tells him, your time is up, let's settle the accounts, I will settle it with you, and with that you lose your job. ஒரு கட்டத்தில் வரும்போது, சரிப்பா, இனிமேல் உனக்கு எனக்கு இருக்க கணக்கை நம்ம சரி பண்ணிடலாம், நான் எல்லாம் சரி பண்ணி முடிச்சேன்னா அவ்வளோதான், இந்த வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறார். Now this steward or this manager is concerned about his future in this earth. இந்த காரியத்தை கேள்விப்பட்டதுமே இந்த உக்ரானக்காரனுக்கு ஒரு பெரிய கவலை வந்துருச்சு. இந்த அதிகாரிக்கு, இதுக்கப்புறம் என்னுடைய எதிர்காலம் இந்த பூமியில் எப்படி இருக்க போதோ? It says, I am not strong enough to dig, nor I am to beg. அவன் சொல்லுறான், கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் அதாவது பிச்சை கேட்கவும் நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. So how am I going to take care of me and my family? அப்படியானா நான் என்னையும் என்னுடைய குடும்பத்தை எப்படி பார்த்துக்க முடியும்? So let me start playing around with all those good visitors, with all those people, the customers who come to the shop. பாருங்க, இப்போ இந்த கதையில் வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள், வழக்கமாக பொருட்களை வாங்குறவங்களுடைய காரியத்தெல்லாம் கொஞ்சம் சற்று ஆராய்ந்து நம்ம அப்படி பார்க்க ஆரம்பிக்கலாம். So he calls all his master's debtors and tries to get the information as to how each one of them owes them. இப்போ அவருடைய எஜமானுக்கு கடன் வாங்கினவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் கொடுத்துட்டு கூப்பிட்டுட்டு, சரி அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும்னு ஒவ்வொருத்தட்ட நீ எவ்வளோப்பா கடன் பட்டிருக்க, நீ எவ்வளோப்பா கடன் பட்டிருக்குன்னு எல்லாரும் இடத்துல விசாரிக்க தொடங்குறாரு. We now come to verse number 5. இப்போ 5ஆம் வசனத்தில் நம்ம வரோம். So summoning his master's debtors one by one, he said to the first, how much do you owe my master? He said, 100 measures of oil. And he said to him, take your bill and sit down quickly and write 50. இப்போ 5ஆம் வசனத்தில் பாருங்க, எஜமான இடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, எஜமான இடத்துல பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுது என்றான். So as for the debtor, he gets a gain of, let's say, $50. பாருங்களேன், அந்த கடன் பட்டவனுக்கு இப்போ $50 லாபம் இவனுக்கு. So he considers this steward or the manager as someone who's interested in his future. பாருங்க, இப்போ இப்படிப்பட்ட தயவு அந்த அதிகாரி இவனிடத்துல காண்பிச்சதுனால என்னுடைய எதிர்காலத்து குறித்து இந்த மனுஷன் அக்கறை உள்ளவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த கடன்காரன் நினைக்கிறார். He's cutting down how much I actually owe the rich man.
இப்போ பணக்காரனுக்கு அந்த ஐஸ்வர்யவானுக்கு எஜமானுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதில் பாதிக்கு பாதியா இவர் அதை வந்து வெட்டி அந்த தொகையை சொல்றாரு. Then he said to another, we go to verse 7. இப்போ 7வது வசனத்துக்கு நம்ம கடந்து வரோம். And how much do you owe? He said, 100 measures of wheat. He said to him, take your bill and write 80. இப்போ வேறொருவனை நோக்கி நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன் நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். So how do I get into the good books of people with whom I can keep in touch in the future so that I don't have to work, I don't have to beg? எதிர்காலத்தில் நான் வேலையும் செய்ய வேண்டாம், பிச்சை எடுக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு நல்லவனாக நான் இருக்கும்படி, ஒரு சிலருடைய தயவை நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த காரியத்தை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். Now we come to verse 8. 8ஆம் வசனத்துக்கு வரோம். The master commanded the dishonest steward for his prudence, for the sons of this world are wiser in their own generation than the sons of light. அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். In this verse, I see a lot of people take off on a tangent. இந்த வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது அநேகர் வேறு திசையாய் பயணிக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. They think of Jesus Christ as the master. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தான் அந்த எஜமான்னு நினைக்கிறாங்க. Jesus Christ will never encourage any of this embezzlement. இப்பேற்பட்டதான கையாடல், இப்பேற்பட்டதான களவாடலை எப்பொழுதுமே இயேசுவானவர் உற்சாகப்படுத்துறதில்லை, உற்சாகப்படுத்த போவதும் இல்லை. It's only the rich man who comes to the conclusion, the people of light are not very smart, but the sons of darkness, they know how to stick on, how to move forward in this world. பாருங்க, அங்க அந்த பணக்கார அந்த எஜமான் தான் ஒரு முடிவுக்கு வரான், ஒளியின் பிள்ளைகள்லாம் வந்து அவ்வளோ புத்திசாலியா இல்லை, இந்த உலகத்தின் பிள்ளைகள் தான் எப்படி இந்த உலகத்தில் எப்படி புத்திமான்களாக நடந்து இந்த காரியத்தை சமாளிக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறதா எஜமான் யோசிக்கிறாரு. Just a couple of days back, I met my friends after nearly 40 years. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு பின்பாக என்னுடைய ஒரு சில நண்பர்களை 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் சந்தித்தேன். Most of them were Brahmin boys. அவர்களில் அநேகர் பிராமணர்கள். And they had all made it very big in life. One was the CIO of Cisco. அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல உயர்நிலைக்கு வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் சிஸ்கோவுடைய CIO-வா இருக்காரு. And all these PhDs, permanent head damages, I could spend a lot of time. இவங்க இந்த PhDஸோட கூட என்னால் அதிக நேரம் என்னால் செலவழிக்க முடிஞ்சது. As I began to talk to them, I found out how they were so careful about their life and how they were preparing for their future on this earth only. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியுது. வாழ்க்கையில் எவ்வளோ ஜாக்கிரதையாக அவங்களோட பொருளாதார விஷயத்தில், விசேஷமாக எதிர்காலத்துக்கு எப்படியெல்லாம் சேமித்து வைக்கணும், எப்படியெல்லாம் காரியத்தை நிர்வகிக்கணும், இந்த பூமியில் வாடுற நாட்களில் எப்படியெல்லாம் இருக்கணுன்றது குறித்து திட்டம் எடுக்கிறத நான் அவங்க பேசும்பொழுது நான் கண்டுகொண்டேன். So you see, they were all very familiar with this unrighteous mammon called money. அவங்களுக்கு இந்த அநீதியான உலக பொருள் இப்போ சொல்கிறோம் இல்லையா, பணம், அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப பரிச்சயம் உள்ளவர்களாக, கை தேறினவர்களாக இருக்கிறாங்க. And they knew how to deal with it, how to invest for the future, and they had a lot, I would say, oodles of money. பணன்ற விஷயத்தில் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பணத்தை பெருக்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும், இந்த காரியத்திலலாம் ரொம்ப புத்திமான்களாக இருந்து அதனால் திரளான செல்வத்தை அவங்க சேர்த்து வச்சுட்டாங்க. I am not worried about my future because all I think about my future is in heaven. நான் எதிர்காலத்து குறித்து அதிகமாக யோசிக்கிறதில்ல, கவலைப்படுறதில்லை. எந்த எதிர்காலத்து குறித்து யோசிக்கிறேன்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்காலத்து குறித்து தான் நான் கவலை உள்ளவனாக இருக்கேன். I am not preparing for my future, how to live in this earth. இந்த பூமியிலே என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி வாழ போறேன் என்பது குறித்த கவலையோ திட்டமிடுதலோ எனக்கு இல்லை. I thank God that I am a little different from that unjust steward who is only concerned about his future in this earth. அந்த அநீதி உள்ள உக்ரானைக்காரன் அவனுக்கு இந்த பூமியில எப்படி வாழணும் என்கின்ற கரிசனை தான் அதிகமாக இருக்குது. நான் அவனை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிறத குறித்து நினைக்கும் பொழுது நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.